ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாக்ஸூ கிச்சன். இன்னைக்கு நம்ம ஜாக்ஸூ கிச்சன்ல பார்க்க போறது ஒரு கப்பு மாவு பயன்படுத்தி லேயரா மொறுமொறுன்னு வர்ற மாதிரி நல்ல ஜூசியான கிறிஸ்பியான டேஸ்டான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது கர்நாடகால ரொம்ப ஃபேமஸான அத்தன்டிக் ஸ்வீட் ரெசிபிங்க. இந்த ஸ்வீட்டை ஃபேனி, பதர் ஃபேனி, சிரோட்டின்னு பல பேர் வச்சு சொல்லலாம். உங்க குட்டீஸ்க்கு ஸ்வீட்னா ரொம்ப பிடிக்குமா? அப்ப இந்த ஜூசி அண்ட் கிறிஸ்பியான ஃபேனி ஸ்வீட்டை வந்து செஞ்சு கொடுத்து பாருங்க. திரும்ப திரும்ப அடிக்கடி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து அட்டகாசமா இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஜூசி அண்ட் கிறிஸ்பியான ஃபேனி ரெசிபி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபேனி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் மாவு கலக்கிடலாம். பவுல்ல ஒரு கப்பு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், மைதா மாவுக்கு பதிலாக நீங்க கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதுல 1/4 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கணும். இப்போ இதுல உருக்கிய நெய் வந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்வீட்டுக்கு வந்து நெய் சேர்க்கிறப்பதான் இது வந்து லேயரா நல்லா கிறிஸ்பியா வரும். இப்போ இந்த மாவு வந்து நெய்யோட நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை எந்த அளவுக்கு கலக்கணும்னா இதை வந்து இந்த மாதிரி பிடிச்சா பிடிக்க வரணும், உதுத்தா இந்த மாதிரி உதுரணும். இந்த அளவுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் மாவு கலந்துக்கணும். இப்போ இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு சப்பாத்திக்கெல்லாம் மாவு கலக்குறோம்ல அந்த மாதிரி கெட்டியா மாவு கலந்துக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், தண்ணியை வந்து மொத்தமா சேர்த்துறாம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு தான் நம்ம மாவு கலந்துக்கணும். இப்போ மாவு வந்து இந்த அளவுக்கு கலந்துட்டேன். மாவு பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியா இருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு நம்ம கலந்துக்கணும். இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டால கவர் பண்ணிட்டு 15 to 20 நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே வச்சிடலாம். இப்போ அதுக்குள்ள நம்ம இந்த ஸ்வீட்டுக்கு தேவையான சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். பேன்ல 1.5 கப்பு வந்து சுகர் சேர்த்துக்கிறேன். நீங்க எந்த கப்ல மாவு அளக்குறீங்களோ அதே கப்ல சுகர் அளந்துக்கணும். இப்போ இதுல 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். அடுப்பை வந்து ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு இந்த சுகர் வந்து நல்லா தண்ணியில கரையிற அளவுக்கு 5 நிமிஷத்துக்கு நம்ம இதை கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ சுகர் தண்ணியில கரைஞ்சு நல்லா கொதிச்சுட்டு இருக்கு பாருங்க. இப்போ இதுல வாசத்துக்காக 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிறேன். இப்போ அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு இந்த சுகரை வந்து லைட்டா கம்பி பதம் வர வரைக்கும் நம்ம இதை வந்து கொதிக்க வச்சுக்கணும். இப்போ சுகர் சிரப் கொதிச்சு ஓரளவுக்கு திக்காயிருச்சு. இப்போ இந்த சுகர் சிரப்பை செக் பண்ணிடலாம். விரல்களில் இந்த மாதிரி சுகர் சிரப்பை தொட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி பதத்துக்கு முன்னாடி ஸ்டேஜ், அதாவது இந்த மாதிரி விரல்ல பிசு பிசுன்னு ஒட்டி விழுகணும். இதுதான் கரெக்டான பக்குவம். இந்த சுகர் சிரப் வந்து கிறிஸ்டல் ஆகாம இருக்கிறதுக்காக அரை எலுமிச்சம்பழத்தை கொஞ்சமா பிழிஞ்சு விட்டுக்கிறேன். இதை கலந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ மாவு வந்து 20 நிமிஷம் ஊறிடுச்சு. இப்போ இதை ஒரு தடவை கலந்துட்டு இதை இந்த மாதிரி உருளையா உருட்டிட்டு இப்போ கத்தியை வச்சுட்டு சின்ன சின்ன உருண்டைகள் வர மாதிரி இதை வந்து கட் பண்ணிக்கணும். இப்போ கட் பண்ண உருண்டைகள்ல ஒன்று எடுத்து இதை வந்து கொஞ்சம் கூட வெடிப்பே இல்லாத அளவுக்கு இந்த மாதிரி விரல்களுக்கு இடையில வச்சுட்டு நல்லா பிரஸ் பண்ணி நல்லா ஸ்மூத்தா உருட்டிக்கணும். இப்போ இதை வந்து உள்ளங்கையில வச்சுட்டு நல்லா பிரஸ் பண்ணி உருட்டிக்கணும். பால்ஸ் நல்லா ஸ்மூத்தா இருக்கு பாருங்க. இதே மாதிரி வெடிப்பு இல்லாம எல்லா உருண்டைகளையும் உருட்டிக்கலாம். சமமா உருட்டுனதுல 8 பால்ஸ் வரைக்கும் கிடைச்சது. இப்போ இதுல இருந்து ஒரு உருண்டை எடுத்துக்கலாம். மேட்டு மேல கொஞ்சமா மைதா மாவு டஸ்ட் பண்ணிக்கலாம். நான் ஈவனா ஈஸியா டஸ்ட் பண்றதுக்காக டீ சல்லடையில மாவு சேர்த்திருக்கேன். ஒரு பவுல சென்டர்ல வச்சுட்டு இதுக்கு மேலே மாவை டஸ்ட் பண்ணிட்டு நம்ம சப்பாத்திக்கெல்லாம் தேய்ப்போம்ல அதே மாதிரி மெலிசா தேய்ச்சிக்கணும். தேய்க்கிறப்ப ஒட்டிச்சுன்னா அப்பப்ப மாவு வந்து டஸ்ட் பண்ணிக்கங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு மெலிசா தேய்ச்சிக்கணும். இப்படி எடுத்து பார்த்தோம்னா கை தெரியுது பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து இந்த அளவுக்கு மெலிசா தேய்ச்சாதான் நம்ம செய்யற ஸ்வீட் வந்து நல்லா கிறிஸ்பியா இருக்கும். இதை ஒரு பிளேட்டுக்கு மாத்தி வச்சுக்கலாம். இதே மாதிரி இன்னொரு பாலையும் மெலிசா தேய்ச்சி காமிக்கிறேன் பாருங்க. நான் 8 பால்ஸையுமே இந்த மாதிரி மெலிசா தேய்ச்சிக்கிட்டு இதை பிளேட்ல மாத்தி வச்சுக்கிறேன். இப்போ மேட்ல வந்து மாவு மறுபடியும் டஸ்ட் பண்ணிட்டு ஒரு பீஸ் சப்பாத்தி மாதிரி தேய்ச்சதை எடுத்துட்டு இதை வந்து சென்டர்ல வச்சுக்கலாம். இதுக்கு மேல கொஞ்சமா நெய்யை வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நெய்யை வந்து பிரஷ்ஷை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிட்டீங்கன்னா கை வந்து மெஸ்ஸி ஆகாம இருக்கும். அதே மாதிரி ஈஸியாகவும் ஸ்ப்ரெட் பண்ணலாம். இப்போ இதுக்கு மேல கொஞ்சம் மாவு வந்து டஸ்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நெய் அப்ளை பண்ணிட்டு மாவு வந்து மேல டஸ்ட் பண்றப்பதான் லேயர்ஸா நிறைய லேயர்ஸ் கிடைக்கும். அப்பதான் ஸ்வீட் வந்து நல்லா கிறிஸ்பியா இருக்கும். இப்போ இதுக்கு மேல இன்னொரு பீஸ் சப்பாத்தியை வச்சுக்கணும். ரெண்டாவது பீஸ் வைக்கிறப்ப மொதல் பீஸுக்கு ஈக்குவலா இழுத்து பிடிச்சு அட்ஜஸ்ட் பண்ணி கவர் பண்ணிக்கங்க. நம்ம முன்ன செஞ்ச மாதிரியே நெய் அப்ளை பண்ணிட்டு மைதா மாவை மறுபடியும் டஸ்ட் பண்ணிக்கணும். இதே மாதிரி ஒண்ணுக்கு மேல ஒரு பீஸை வச்சுட்டு லேயர் மாதிரி எல்லா பீஸ்லயுமே நெய் அப்ளை பண்ணிட்டு மைதா மாவை டஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ இது லாஸ்டா உள்ள பீஸ் இதுக்கு மேல வச்சுட்டு இதுலயும் நெய் அப்ளை பண்ணிட்டு மைதா மாவை டஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து இழுத்து பிடிச்சு நல்லா டைட்டா சுருட்டி விட்டு நல்லா டைட்டா ரோல் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களால எவ்வளவுக்கு எவ்வளவு நல்லா டைட்டா ரோல் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ரோல் பண்ணுங்க. இல்லைன்னா நம்ம கட் பண்றப்ப லேயர்ஸ் வந்து பிரிஞ்சிரும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நல்லா இந்த மாதிரி டைட்டா ரோல் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து கத்தியை வச்சுட்டு இந்த மாதிரி பீசஸ் வர மாதிரி கட் பண்ணிக்கணும். இப்போ ஒரு பீஸ் எடுத்து பார்த்தோம்னா இதுல எவ்வளவு லேயரா தெரியுது பாருங்க. இப்போ இதுல இருந்து லேயர்ஸ் வந்து பிரியாத அளவுக்கு கைகளை அமுத்தி நல்லா பிரஸ் பண்ணி விட்டு ஷேப் பண்ணிக்கணும். நான் எல்லாத்தையுமே பிரஸ் பண்ணி ஷேப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை ஒரு பிளேட்ல வச்சுக்கிறேன். இப்போ ஒரு பீஸ் எடுத்துட்டு கைகளில் கூட அமுத்திக்கலாம். இல்லைன்னா பூரிக்கட்டையால பிரஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப மெலிசா தேய்ச்சிடாம இந்த மாதிரி கொஞ்சம் தடிமனா இருக்கிற மாதிரி தான் தேய்ச்சி எடுத்துக்கணும். பாத்தீங்கன்னாலே தெரியும், லேயர்ஸ் நல்லா தெரியுது பாருங்க. நான் மொத்தமா எல்லாத்தையுமே தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை ஃப்ரை பண்றதுக்காக பேன்ல வந்து ஆயில் சேர்த்திருக்கேன். எண்ணெய் சூடானதும் அடுப்பை வந்து லோ டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு ஒவ்வொரு பீஸா எண்ணெயில சேர்த்துக்கணும். நான் 4 பீஸ் வரைக்கும் எண்ணெயில சேர்த்துக்கிறேன். இப்போ இது ஒரு சைடு நல்ல கலர் வந்துருச்சுப்பாங்க. இப்போ இதை திருப்பி விட்டுக்கலாம். 2 சைடும் திருப்பி விட்டு நல்ல பொன்னிறமா ஃப்ரை பண்ணிக்கணும்.
ஃபேனியா பார்க்கறதுக்கே நல்லா கிறிஸ்பியா கோல்டன் ப்ரௌனா கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க. இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருந்த சுகர் சிரப் வந்து கொஞ்சம் ஆறிடுச்சு. இப்போ இந்த சுகர் சிரப்பை வந்து வெதுவெதுப்பா இருக்கிற மாதிரி கொஞ்சம் சூடு பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், சுகர் சிரப்பை ரொம்ப கொதிக்க வச்சிடக்கூடாது, லைட்டா வெதுவெதுப்பா இருந்தா மட்டும் போதும். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த ஃபேனியா வந்து டிப் பண்ணிக்கலாம். இதை வந்து இந்த மாதிரி ஒரு சைடு டிப் ஆனதும் இதை திருப்பி விட்டுக்கணும். ஃபேனியா பார்க்கறதுக்கே நல்ல ஜூஸியா கிறிஸ்பியா எடுக்கிறப்பயே உதிருது. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேனியா வந்து நீங்க எடுத்திருக்க சுகர் சிரப்ல டிப் பண்றதை பொறுத்து தான் மாறும். சுகர் சிரப்ல டிப் பண்ணிட்டு உடனே எடுத்துட்டீங்கன்னா ஃபேனியா வந்து நல்லா கிறிஸ்பியா இருக்கும். அதே சமயம் ஃபேனியா வந்து 5 நிமிஷத்துக்கு மேல ஊற வச்சிட்டீங்கன்னு வைங்களேன், அது கொஞ்சம் ஜூஸியா சாஃப்ட் ஆயிரும். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க வந்து சுகர் சிரப்ல டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நெக்ஸ்ட் பேட்ச் ஃபேனியாவையும் ஃப்ரை பண்ணிட்டு சுகர் சிரப்ல டிப் பண்ணி எடுத்துக்கிறேன். பார்க்கறதுக்கே ஃபேனியா வந்து டெம்டிங்கா இருக்கு பாருங்க. இது பார்க்கறதுக்கு மட்டும் இல்லைங்க, இது சாப்பிட்றதுக்கும் அம்புட்டு ருசியா டேஸ்டா கிறிஸ்பியா இருக்கும். எவ்வளவு கிறிஸ்பியா இருக்கு நீங்களே பாருங்களேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜூஸி அண்ட் கிறிஸ்பியான ஃபேனி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்க ட்ரை பண்ணி உங்க எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. சுவையான சமையல், சுகமான வாழ்வு. தேங்க்யூ.